ஆர்சிபி டீமை சேல் பண்ணதால இப்ப புதுசா 4 பேர் ஆர்சிபி பிரான்ச்சைஸ்க்கு ஓனர் ஆகியிருக்காங்க. வாங்க அதை பத்தி நாம ஷார்ட்டா பார்க்கலாம். ஆதித்யா பிர்லா குரூப்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப், போல்ட் வெஞ்சர்ஸ் அண்ட் பிளாக்ஸ்டோன் இவங்க 4 பேரும் சேர்ந்து ஆர்சிபி டீம் இப்ப வாங்கியிருக்காங்க. 2008 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் போது 446 கோடி வேல்யூ இருந்த ஆர்சிபி டீம் இப்ப 16,705 கோடிக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி சேல் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி டீமை போலவே ஆர்ஆர் டீமும் ஒரு வழியா அவங்களோட பிரான்ச்சைஸை இப்ப சேல் பண்ணிருக்காங்க. 2008 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் போது 320 கோடியா இருந்த ஆர்ஆர் டீமோட வேல்யூ இப்ப 15,301 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆகி சேல் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி ஸ்டாம்பேட் இஷ்யூல இறந்தவங்களுக்காக 11 எம்டி சீட்டை நிரந்தரமா ஸ்டேடியம்ல அலாட் பண்ணியும் பிளேயர்ஸ் எல்லாம் 11ஆம் நம்பர் ஜெர்சி போட்டு பிளே பண்ணி அவங்களுக்கு ட்ரிபியூட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. போக்சோ கேஸ்ல இன்னும் கோர்ட்ல ரிசல்ட் வராததால யாஸ்தியால் இந்த வருஷம் ஐபிஎல்ல பிளே பண்ண மாட்டாருன்னு சொல்லி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இவரை பிளே பண்ண அலோ பண்ணலையே தவிர ரிலீஸ் பண்ற ஐடியால இல்லைன்னு ஆர்சிபி டீம் சொன்னதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. பெண்டகேட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கான்சன்ட்ரேட் பண்றதுக்காக இந்த ஐபிஎல்ல பிளே பண்ணாம வித்ரா பண்ணி எல்லாருக்கும் ஷாக் கொடுத்திருக்காரு. இப்படி அவர் சடனா வித்ரா பண்ணதால ஐபிஎல்ல 2 வருஷம் பிளே பண்ண முடியாம பேன் ஆகுவாருன்னு இப்ப எதிர்பார்க்கப்படுது. போன வருஷம் டிசி டீம்ல இதே போல ஹாரி ப்ரூக் வித்ரா பண்ணி 2 வருஷம் ஐபிஎல்ல பிளே பண்ண முடியாம பேன் ஆகிருப்பாரு. இப்போ பெண்டகெட்டும் அதையே ஃபாலோ பண்ணி டிசி டீமோட முதுகுல குத்திட்டாருன்னு தான் சொல்லணும். ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா டேவிட் பெயினை சன்ரைசர்ஸ் டீம் சைன் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் சிஎஸ்கே டீம் நேத்தன் எல்லிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா ஸ்பென்சர் ஜான்சனை சைன் பண்ணிருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சனை சிஎஸ்கே டீம் சைன் பண்ணது ஒர்த்தா இல்லையான்னு கம்மல்ல சொல்லுங்க. கேகேஆர் டீமோட கேப்டனா ரஹானே இருக்கும்போது இப்போ ரிங்கு சிங்க்கு வைஸ் கேப்டன் ரோல் கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ரே ரசலோட லெகசிக்காக ஜெர்சி நம்பர் 12 ரிட்டையர் பண்ணி கேகேஆர் டீம் ரசல கௌரவிச்சிருக்காங்க. 18 வருஷம் ஐபிஎல்லோட ஹிஸ்டரியில யார் அதிக முறை டக் அவுட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தா 19 முறை டக் அவுட் ஆகி மேக்ஸ்வெல் நம்பர் 1லயும், 18 முறை டக் அவுட் ஆகி தினேஷ் கார்த்திக் அண்ட் ரோஹித் சர்மா நம்பர் 2 பிளேஸ்லயும், சுனில் நரேன் 17 முறை டக் அவுட் ஆகியும், ரஷீத் கான் 16 முறை டக் அவுட் ஆகியும் அன்வான்டா டாப் 5 பிளேயர்ஸா இருக்காங்க.